அன்பிற்கினியவர்கள், இனிய காலை வணக்கம். ரோட்டில் ஒரு தள்ளு வண்டியில் ஒரு காய்கறி வியாபாரம் செய்கிறவர் வித்தியாசமாக சத்தம் எழுப்பிட்டே போகிறார். என்னென்னா, சார், எங்கிட்ட காய்கறிகள் வாங்கினீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லேருந்து நீங்கள் வாங்கிறத விட 5 நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறார். அந்த ஒருத்தர் ரோட்டில் போனவர் காய்கறி வாங்கலான்னு யோசிச்சவர் அவரை பார்த்துட்டு, சரி, இன்றைக்கி ஒரு நாளைக்கு இவர்கிட்ட காய்கறி வாங்கினா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு அவர்கிட்ட போயிட்டு, அது என்னப்பா 5 நன்மைகள் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அந்த காய்கறி வியாபாரம் பண்ணுறவர் சொல்கிறாரு, சார், நீங்கள் எங்கிட்ட காய்கறி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. இது முதல் நன்மை. ரெண்டாவது, எங்கிட்ட வாங்கிறதுக்கு உங்களுக்கு கவர் நான் ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன். இதுவே நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா அந்த காய்கறி வாங்குறதுக்கு போடுற அந்த கவர் கூட உங்களுக்கு நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்கணும். அதுலேயும் அவங்க கடையோட பேர் போட்டு அதுலேயும் அவங்க விளம்பரம் தான் இருக்கும். இது 2வது நன்மை. 3வது, இப்போ நீங்கள் எங்ககிட்ட காய் வாங்கும்போது நீங்கள் 100 ரூபாய் காய்கறியை நீங்கள் 90 ரூபாய்க்கு கூட கேட்கலாம், நானும் குறைச்சி தருவேன். ஏன்னா இது எனக்கு வயிற்று பொழப்பு. இது 3வது நன்மை. சரிப்பா, அது என்னப்பா 4வது நன்மை? 4வது நன்மை நாங்கள் ஐயா, நான் ஏசி போட்டு காய்கறி வியாபாரம் பண்ணுறதில்ல. நான் அக்கம் பக்கத்தில் இருக்கிற கிராமத்திலேருந்து முடிஞ்ச வரைக்கும் உரம் அதிகமாக போடாத காய்கறியை வாங்கிட்டு வந்து அன்னன்னைக்கு நான் அழிச்சாகணும். அந்த காய்கறியை நான் ஃப்ரிட்ஜில் வச்சோ ஏசியில் வச்சோ அந்த பொருட்களை நான் விற்கிறதில்ல. அதனால் கண்டிப்பாக எங்கிட்ட காய்கறிகள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிறத விட. இது 4வது நன்மை அப்படின்னு சொல்கிறார். எல்லாம் சரி, அது என்ன 5வது நன்மை? சார், இது என்னுடைய மனைவி. இவளுக்கு 2 கிட்னியும் செயலிழந்து போச்சு. இவளுடைய மருத்துவத்துக்காக நான் யார்கிட்டையும் கையேந்தினதில்லை. நீங்கள் விலை பேசாமல் கொடுத்த இந்த பணத்தோட ஒரு பகுதி இவளுடைய மருத்துவ செலவுக்கு நான் பயன்படுத்துகிறேன். இது கூட நீங்கள் செய்கிற மிகப்பெரிய புண்ணியம்தான். இதனுடைய நன்மை கண்டிப்பாக உங்களுக்கு இறைவன்கிட்ட இருந்து வந்து சேரும். இதுதான் நான் சொன்ன 5வது நன்மை. அவர் புன்னகையோடு சொன்னால் கூட அவர் கண்களில் கண்ணீர் நிறைந்திருந்ததுங்க. இது போன்ற துக்கங்களும் துயரங்களும் வழியோரங்களில் வியாபாரம் செய்கிற நிறைய பேருக்கு இருக்குங்க. அதனால் நம்ம எல்லாருக்கும் நம்மளால் போய் பணம் கொடுத்து உதவ முடியலைனாலும் இந்த மாதிரி வழியோர அந்த வியாபாரிகள்கிட்ட ஏதாவது பொருட்களை வாங்கி அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம உபயோகமாக இருப்போங்க. கோடிக்கணக்குள்ள மூலதனம் உள்ள சூப்பர் மார்க்கெட் முதலாளிகளுக்கும் கார்ப்பரேட்டுகளுக்கும் நம்ம கொடுக்குற காசை ஒரு பங்கையாவது இந்த மாதிரி வழியோர வியாபாரிகளுக்கு கொடுத்து உதவலாங்க. சரிதானுங்களே நான் சொல்கிறது? நாளை சந்திப்போம் தோழமையிலே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, செய்யாற்றை வென்றார்.